அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றதில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க சார், இந்த ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலிஃப்க்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து என்ன சார் இருக்கும், ஸோ ரிசல்ட்லாம் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அது போக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, சார் டாக்குமெண்ட்ஸ்லாம் கலரில் அப்லோட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் செல்லே கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ வந்து இறுதி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கான லிங்க் அப்படி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதன் மூலிமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனல் லோகோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வேலைவாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு ஒரு 3 கட்டங்களாக இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நம்ம எல்லாருமே அந்த OMR எக்ஸாமினேஷன் அப்படின்றது எழுதியிருப்போம். ஸோ அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு 170 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்களுமே அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதற்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மார்க் பேஸ் பண்ணி யார் யார் வந்து அந்த கட் ஆஃப்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்றது செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது அவங்களுடைய வெப்சைட்டில் PDF ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வாய்மொழி தேர்வுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்றது மூவ் ஆகும். ஸோ வாய்மொழி தேர்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 30 மதிப்பெண்களுக்கு வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 200 மதிப்பெண்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 30 மதிப்பெண்களுக்கு வந்து வாய்மொழி தேர்வு அப்படின்றது அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு கால்ஃபார் பண்ணுவாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 கட்டங்களாக இந்த ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்றது இப்போ 2வதாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து அந்த வாய்மொழி தேர்வு அப்படின்றது. ஸோ வாய்மொழி தேர்வில் என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றதுமே இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ வாய்மொழி தேர்வு பொறுத்தளவு அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த 30 மதிப்பெண்களுக்கு இருக்கும். மினிமம் வந்து எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 மதிப்பெண்கள் வந்து கம்பல்சரி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மதிப்பெண் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 12 மதிப்பெண்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த மார்க் அப்படின்றது அந்த 30 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வாய்மொழி தேர்வுக்கு எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த OMR பேஸ் பண்ணி ஸோ வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து 1:3 அப்படின்ற ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் 10 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ 30 பேர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ஒதுக்கீட்டு விதியை பின்பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலிப்பணிகளின் எண்ணிக்கையை பொறுத்து வந்து பார்த்தோன்னா கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது. 1:3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் சேம் மார்க் வாங்கியிருக்கீங்க, அதாவது ஒரே மதிப்பெண்கள் வந்து இப்போ 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்னா, ஸோ எத்தனை பேர் 150 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட அந்த ப்ராசஸ், அதாவது வாய்மொழி தேர்வுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த வாய்மொழி தேர்வு பொறுத்தளவு அவங்க எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் தெரியும். ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்மொழி தேர்வு அப்படின்றத கண்டக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து வர சொல்லி அங்கே கூட தான் வாய்மொழி தேர்வு அப்படின்றத அவங்க கண்டக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் பொறுத்து தான் வந்து அடுத்த கட்ட அந்த மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியும் இப்போ அடுத்து ஒரு ப்ராசஸ் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா வாய்மொழி தேர்வு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆன் டைம் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நடத்துவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவு உங்களுடைய அந்த ஒரிஜினல்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்களோ, அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ சீரியல் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதர் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கான்றது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நீங்கள் வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி 2 ஜெராக்ஸ் காப்பி அப்படின்றது நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து ஜெராக்ஸ் அப்படின்றது கம்பல்சரி கேட்டாங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 செட்டு ஜெராக்ஸ் அப்படின்றது நீங்கள் கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது கையில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தளவு அது ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதையுமே வந்து ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மேஜராக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் வெரிஃபை பண்ணுவாங்க. ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டிக்கான டீட்டெயில்ஸ் வந்து கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்சிஎம் கொடுத்துருந்தாலும் சொல்லி இல்லை வேறு எதுவும் முன்னுரிமை கொடுத்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதற்கான டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுவுமே வந்து கம்பல்சரி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த வாய்மொழி தேர்வு கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ற ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இப்போ நம்ம ரெக்கமெண்ட் செல்லில் கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ கேட்டதுக்கு அவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டதுக்கு சில ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வெப்சைட் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தோம். இப்போ வர அந்த ரிசல்ட் அப்படின்றது வரல. மேபி வந்து இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக பண்ணதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டுருக்கும். ஸோ அவங்க இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே தான் அந்த ரிசல்ட் அப்படின்றது செலக்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக்கெண்டு அல்லது அடுத்த வாரங்களில் அந்த ரிசல்ட் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதேமாதிரி அடுத்து அந்த கலரில் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது சார் நான் டாக்குமெண்ட்ஸ் வந்து கலரில் அப்லோட் பண்ணிட்டேன், அது எதுவும் இஷ்யூ இருக்குமான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து நம்ம கேட்டதுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நீங்கள் கலரில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து ஒன்றும் இஷ்யூ கிடையாது அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எதுவும் இன்டிமேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்றது. இப்போ நம்ம கால் பண்ணி கேட்டதுக்கு இந்த தகவல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி வந்து நம்ம இந்த வீக்கெண்டு அல்லது அடுத்த வாரங்களில் ரிசல்ட் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூ பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து இந்த வாய்மொழி தேர்வில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இப்போ அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், அதாவது வாய்மொழி தேர்வுக்கு கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேட்பாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஜாப் நேச்சர் பற்றி கேட்பாங்க, உங்களுக்கு தெரியுது அப்படின்றது பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலிஃப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஜாபை பற்றினா அந்த உங்களுக்கு புரிதல் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்றது முதல்ல வந்து கேட்பாங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் போனோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்றது கொடுப்பீங்க. ஸோ உங்களை பற்றிலாம் பேர் அதை டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பீங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாங்கன்னா, ஸோ அது ரிலேட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் என்ன சிறப்பாக இருக்குது, அதாவது உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேம் அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய நேம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலிஃபோட அந்த ஜாப் நேச்சர் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் வீடியோவுமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இந்த பணியின் தன்மை குறித்து கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதுமாதிரி கோர்ட்டு சம்மந்தமாக சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ன்றது கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, ஸோ 24 ஜூன் 1862 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மதுரை பெஞ்ச் வந்து, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை கிளை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா 24 ஜூலை 2004 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதி யார் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கேஆர் ஸ்ரீராம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அதேமாதிரி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது என்னென்னு கேட்டாங்கன்னா, ஸோ 65 வயது. அதேமாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, ஸோ குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா தற்போதைய குடியரசுத் தலைவர் பேர் கூட கேட்கலாம். திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதாவது கோர்ட்டு சம்மந்தமாக ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதேமாதிரி செல்ஃப் இன்ட்ரோ பொறுத்தளவு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன மாவட்டத்துலேருந்து வரீங்களோ அந்த மாவட்டத்தின் சிறப்பு வந்து மேஜராக பார்த்துக்கோங்க. அது கம்பல்சரி இந்த பேசிக்காகவே எல்லா இன்டர்வியூலையுமே அதை கேட்பாங்க. ஸோ அதில் நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன ஏற்றிருக்கீங்களோ அதுதான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களுடைய ரெஸ்யூமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் கேட்டாங்கன்னா கூட நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுடைய காலேஜ் மார்க் ஷீட் இருந்ததுனாலுமே அது எல்லாமே வந்து
நீங்கள் ஒரிஜினல்ஸ் ப்ளஸ் வந்து 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி அப்படின்றது நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கட்ட ப்ராசஸில் வேறு ஏதேனும் அப்டேட் வந்தது அப்படின்னா சப்போஸ் வந்து ரிசல்ட் அப்படின்றது ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ நம்மளோட சேனலில் வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய சேனல் உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்போம். ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.